Hello friends, welcome to Pharma Science Insights. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Principle of Drug Action. Principle of Drug Action அப்படின்றது வந்து Pharmacologyல வந்து Pharmacodynamics அப்படின்ற அந்த கேட்டகரி கீழ வரும். Pharmacologyல பொதுவாவே 2 கேட்டகரியில படிப்போம். Pharmacokinetics and Pharmacodynamics அப்படினு சொல்லிட்டு Pharmacokinetics பத்தி போன வீடியோல பார்த்தோம். ADME அப்படினு சொல்லுவாங்க. Pharmacodynamicsல வந்து 3 விஷயங்களை பத்தி படிக்கிறோம். Principle of Drug Action அப்படின்றது. Principle of Drug Action பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு திங் என்னென்னா மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் அப்படின்றது ட்ரக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பற்றி படிக்கிறது ரிசப்டர் ஃபார்மகாலஜி. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பிரின்சிபல் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் அப்படின்றது. ஃபார்மகோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபார்மகோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ட்ரக் எஃபெக்ட் அப்படின்றது. ஸ்டடி ஆஃப் ட்ரக் எஃபெக்ட்னா ட்ரக்கினுடைய எஃபெக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிக்கிறது தான் ஃபார்மகோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது. ஃபார்மகோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் த ட்ரக் டூ, அந்த ட்ரக் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி. ஹவு தே டூ அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி அதை பண்ணுது அப்படின்றத பற்றி படிக்கிறது. அப்புறம் டோஸ் ட்ரக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டோஸ் ட்ரக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ட்ரக்கினுடைய டோஸை பொறுத்து தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்பிரின் அப்படின்றது வந்து ப்ரோட்ரக் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட். அந்த ப்ரோட்ரக் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் ஆனால் ஆஸ்பிரின் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோ டோஸில் வந்து ஆன்டிகோயாகுலண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஆஸ்பிரின் அப்படின்றது வந்து மைக்ரோ டோஸில் வந்து ஆன்டிகோயாகுலண்ட் ஆக்ட் பண்ணும். கொஞ்சம் ஹை டோஸில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஒன் ட்ரக் ஆக்ஷன் பை அனதர் ட்ரக் அப்படின்றது. ஒரு ட்ரக் வந்து இன்னொரு ட்ரக்கோட ஆக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறது. அதை தான் வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து டெட்ராசைக்ளின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கால்சியம் ரிலேட்டட் ஃபுட் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து டெட்ராசைக்ளின் வந்து கால்சியமோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி டீத்து போன்லலாம் வந்து அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சைம் இன்டியூசர்னு சொல்லுவாங்க, என்சைம் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும். அதில் தான் அந்த வரும் இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஒன் ட்ரக் ஆக்ஷன் பை அனதர் ட்ரக் அப்படின்றது. பிரின்சிபல் ஆஃப் ட்ரக் ஆக்ஷனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிமுலேஷன், டிப்ரெஷன், இரிட்டேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், சைட்டோடாக்சிக் எஃபெக்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரக்கினுடைய எஃபெக்ட் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் உள்ள சிஸ்டம்க்கு எந்த ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனையும் கொடுக்காது. அஸ் யூஷுவல் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டியை வந்து ஆக்சலரேட் மட்டும்தான் பண்ணும். ஜீன் பேஸ்டு ட்ரக்ஸ் அப்படின்ற ட்ரக்ஸுக்கு வந்து பொருந்தாது. ஏன்னா வந்து ஜீன் பேஸ்டு ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து பாடி ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணும். பிரின்சிபல் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ட்ரக் வந்து நம்ம பாடியில் வந்து எஃபெக்டாக கொடுக்கும். அந்த எஃபெக்டை வந்து எந்தெந்த வழிகளில் கொடுக்குது அப்படின்னா ஸ்டிமுலேஷனாக இருக்கும், இல்லை டிப்ரெஷனாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும், சைட்டோடாக்சிக் எஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்ன? என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல். ஒரு ட்ரக்கை நம்ம கொடுக்கும்போது அது வந்து நம்ம பாடியில் உள்ள ஒரு பர்டிகுலர் பார்ட்டை இல்லை ஸ்பெஷலைஸ்டு செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி அதனுடைய எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரினலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஹார்ட் ரேட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து சிம்பத்தோமிமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அட்ரினலினை. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பைலோகார்பின் அப்படின்றது. பைலோகார்பின் அப்படின்னு என்னென்னா சலவரி செக்ரீஷன், சலவரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி சலவரி செக்ரீஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இதுதான் வந்து ஸ்டிமுலேஷன் படி ஒரு ட்ரக் ஆக்ஷனை கொடுக்குறது. இந்த ஸ்டிமுலேஷனோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசிவ் ஸ்டிமுலேஷன் ஃபாலோட் பை டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ரினலின் நம்ம கொடுக்கும்போது ஹார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால் வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த சிக்னல் வந்து சிஎன்எஸ்ஸை கடத்தப்பட்டு சிஎன்எஸ்லேருந்து பதில் சிக்னல் என்ன வரும்? ஹார்ட் ரேட் வந்து கூடிருச்சு, ஹார்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும், பிளட் ப்ரெஷர் கூடிருச்சு, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ரேட் வந்து ரொம்பவுமே டிப்ரெஸ் ஆயிரும். அதனால அதை பிரெடிகார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜை. இது வந்து ஒன் ஆஃப் தி சைட் எஃபெக்டாக சொல்லப்படுது. டிப்ரெஷன்னா என்ன? டிப்ரெஷன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு செல்லோட ஆக்டிவிட்டியை வந்து குறைச்சி விட்றது, டிமினியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் பார்பிச்சுரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்பிச்சுரேட் அப்படின்றது வந்து சிஎன்எஸ் டிப்ரெசன்ட். இது வந்து செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ் கேட்டகரியில் வரும். குயினிடின் அப்படின்றது வந்து ஹார்ட்டை வந்து டிப்ரெஷன் பண்ணுறது, ஆன்டி அரித்மிக் ட்ரக்னு சொல்லுவாங்க. அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேப்ரோசோல் அப்படின்றது. இது கேஸ்ட்ரிக் கிளாண்டில் வந்து ஆசிட் செக்ரீஷனை வந்து குறைச்சி விடும். இதுதான் வந்து டிப்ரெஷன் கேட்டகரியில் வர எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்டி அல்சர் கேட்டகரியை படிக்கும்போது படிச்சிருப்போம். இந்த ஸ்டிமுலேஷன் டிப்ரெஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை நம்ம கொடுக்கும்போது அது ஒரு பார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம், பட் அதர் பார்ட்டை வந்து அது டிப்ரெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அசிடைல் கொலைன் எடுத்துக்கலாம். அசிடைல் கொலைன் அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அசிடைல்கோலின் வந்து இன்டெஸ்டைனல் ஸ்மூத் மசில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனால் வந்து எஸ்ஏ நோட் அப்படின்ற அந்த பார்ட்டை வந்து டிப்ரெஸ் பண்ணும். எஸ்ஏ நோட் அப்படின்றது வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் நம்ம படிச்சிருப்போம். அது வந்து கார்டியோவாஸ்குலர் கண்டக்டிவ் சிஸ்டம். இரிட்டேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ட்ரக் வந்து சைடு எஃபெக்டை கொடுக்கும். அந்த சைடு எஃபெக்ட் வந்து வேரியஸ் பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்ல வந்து இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி தான் இரிட்டேஷன் சொல்லுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நார்மலாக நம்ம பாடியில் வந்து நேச்சுரலாக செக்ரீட் ஆகிற ஹார்மோனையோ இல்லை நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிற சம் விட்டமின்ஸையோ நம்ம வந்து வெளியில் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறது தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் அப்படின்றது வந்து டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை குணப்படுத்துறதுக்காக இன்சுலின் கவ், பிக் அப்படின்ற அனிமல்ஸில் இருந்துலாம் எடுத்து ஹியூமனுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்றது அயன் சப்ளிமெண்ட் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சைட்டோடாக்சிக் ஆக்ஷன். சைட்டோடாக்சிக் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபைட் பண்ணுறது. நம்ம பாடியில் உள்ள நேச்சுரலாக இருக்கிற இம்யூன் சிஸ்டமாக இருக்கலாம், நம்ம கொடுத்துருக்கிற இந்த மாதிரியான ட்ரக்ஸாக இருக்கலாம். இது வந்து ஃபாரின் ஆர்கானிசம், நம்ம பாடியை வந்து தாக்க வர ஆர்கானிசம்கிட்ட இருந்தோ கேன்சர் லைக் டிசார்டர்ஸ்கிட்ட இருந்தோ நம்ம பாடியை வந்து காப்பாற்றுறது தான் வந்து சைட்டோடாக்சிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க. பட் வித்தவுட் அஃபெக்டிங் ஹோஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியை வந்து எந்த விதமான நம்ம பாடியில் வந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த இந்த ட்ரக்ஸுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா பெனிசிலின் அப்படின்றது வந்து ஆன்டிபயோட்டிக் கேட்டகரியில் வரும். பீட்டாலாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோகுயின் அப்படின்றது வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக். ஜிடோவிடின் அப்படின்றது வந்து ஆன்டி வைரல் ட்ரக்ஸில் ஒன்று. சைக்ளோபாஸ்பமைட் அப்படின்றது வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸில் ஒன்று. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோ தேவைப்படும் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.